அனைவருக்கும் வணக்கத்தை கூறிக்கொண்டு 1933 ஆண்டு 3ஆம் மாதம் 22ஆம் தேதி இந்த வருடத்தில் இந்த பூமியில் அவதரித்த இந்த அம்மா இன்று 2026-7-11 இந்த பூமியிலிருந்து உதிர்த்து இருக்கின்றார். அந்த வகையில் அவர் இந்திரா தேவி சோமசுந்தரம் அவர்களுடைய இறுதி நிகழ்வுகள் இறுதி கிரிகைகள் இங்கு நடக்கிறது. அந்த வகையில் இங்கு கூடியிருக்கும் அனைவரும் உங்கள் துக்கத்தை அஞ்சலியை பகிர்ந்து கொள்வதற்காக இங்கு அமர்ந்திருக்கிறீர்கள். எனவே அவரை பற்றி ஒரு சுருக்க வரலாறை நான் எழுதி வைத்திருந்தேன் உங்களுக்கு வாசிப்பதற்கு என்று. ஆனால் எனக்கு முன் சொல்லியவர் சகலதையும் அருமையாக சொல்லியிருப்பதனால் எனக்கு அந்த வேலை இல்லை. இருந்தாலும் ஒரு சில எனது நண்பர் அவர்களுடைய இரங்கல் உரையை இங்கு வாசிக்க இருக்கிறேன். அதற்கு முதல் சுருக்கமாக நான் அதிக நேரம் எடுக்கவில்லை. சுருக்கமாக இந்த மரணம் என்பது என்ன என்பதை மனிதர் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கை என்ற வட்டத்தில் இந்த அம்மா 94 வட்டங்களை சுற்றி அமைத்திருக்கிறார். அப்படி இந்த பிரபஞ்சத்தை சுற்றி, அதாவது சூரியனை சுற்றி பூமி வருகிறது. ஒவ்வொரு வருடம் அந்த சுற்றி முடியும் போது ஒவ்வொரு வட்டங்களாக தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. 94 வருடங்களை சுற்றி இருக்கிறார். நாங்கள் மனித நோட்டம் ஓடுவதாக இருந்தால், ஒரு விளையாட்டு போட்டியில் ஒரு வட்டமாக ஓடுவதாக இருந்தால் நாங்கள் எல்லாரும் சேர்ந்துதான் அவ்வளோடு ஓடியிருக்கிறோம். அதில் இன்று அதிக அளவு சுற்றை முடித்து ஓய்வடைந்திருக்கிறார். அந்த வகையில் இதில் இருக்கிற எல்லாரோடும் பார்க்கும்போது அவதான் கூடிய வட்டங்களை சுற்றி வாழ்க்கையை முடித்திருக்கிறார். இது இயற்கையின் நிலைப்பாடு. இது எல்லோருக்கும் நாங்கள் உணராமலே நடந்து கொண்டிருக்கும் ஒரு செயல்பாடு. எனவே மரணம் என்பது இயற்கையோடு மனிதன் தஞ்சம் அடைவதுதான். நாங்கள் இந்த உலகத்துக்கு வரத்து முதல் இந்த இயற்கை எவ்வளவு மாற்றங்கள், என்னென்ன நிகழ்வுகள் எல்லாம் நிகழ்ந்தது எங்களுக்கு தெரியாது. நாங்கள் இல்லாமலும் ஒரு காலம், இனியும் இல்லாமலும் ஒரு காலம் இருக்க போகின்றோம். அவ்வளவுதான் மரணம். இது இடப்பட்டது. எனவே நாங்கள் இதிலிருந்து மூச்சு பெறுவதுமாக மரணத்தை பற்றி ஒரு தெளிவான சிந்தனையை நாங்கள் கருத்தில் கொண்டு கவலைகள் இருக்கும். உறவுகள், உற்றார்கள், இரத்த உறவினை அந்த கவலைகள் இருக்கும். ஆனால் நாங்கள் அதிலிருந்து தெளிவு பெறவேண்டுமா இருந்தால் விஞ்ஞான நோக்கத்தோடு இந்த மரணத்தை கருத்தில் கொள்ள வேண்டும். எனவே நாங்கள் அண்டண்டாடு ஒவ்வொரு நாளும் பூமி தன்னை சாற்றி சுற்றும் போது உங்களுக்கு இயற்கை படுத்திருக்கிறது. பகலில் ஓடு, ஆடு, விளையாடு, வேலை செய், உலை, இரவில் முற்றியை தூங்கி உணவை மீண்டும் ஒரு புத்துணர்ச்சியை பொறுத்து. அப்போ பகலில் வேலை செய்யும் போது நாங்கள் கலைத்து அது ஒவ்வொரு முறையும் நாங்கள் நித்திரை கொள்ளும் போது மரணத்தின் இறுதி நித்திரைக்கு நாங்கள் ஒத்தியை பார்க்கிறோம். அந்த ஒத்திகையின் முடிவுதான் அரங்கேற்றப்படுகிறது மரணமாக. இது இயற்கையின் சாதாரண ஒரு நிகழ்ச்சி. இதை தெளிவாக புரிந்து கொண்டால் நாங்கள் எங்கள் மனதை தேக்கிக் கொண்டு மீண்டும் பயணத்தை தொடர வேண்டியதுதான் இந்த மரணத்தின் அர்த்தம் என்பது. அது மட்டுமல்ல, நாங்கள் வாகனத்துக்கு போகிறோம், ஒரு பயணம் செய்கிறோம். அப்படி செய்யும்போது ஒரு களைப்பு வருகிறது. ஒரு களைப்பு என்பது தூக்கம் வருகிறது. எனவே இந்த முதுமை அவள் தனது வாழ்க்கையில் பெரும்பகுதி நல்ல செயற்பாடுகளை செய்து தனது வாழ்க்கையை 99% நிறைவுற பலவிதமாக எல்லோருக்கும் உதவி செய்து மிகவும் சிறப்பாக வாழ்ந்தார் என்று அவருடைய மருமகன் தன்னை மகன் என்றுதான் அவ அடிக்கடி பார்த்துக் கொள்வார். மகனை விட மேலான ஒரு ஸ்தானத்துக்கு தன்னை பார்த்து கவனித்த ஒரு அம்மான்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தார். அவருக்காக ஒரு அஞ்சலி கவிதையை கூட நான் இங்கே வாசிக்க இருக்கிறேன். எனவே அவர் சொன்ன கருத்து என்றால், அவர் இந்த உலகத்தில் எல்லா நாடுகளுக்கும் சென்று பலவிதமான ஆட்களோடு பழகி தனது வாழ்க்கையை ஒரு பரிபூர்ணமாக நிறைவேற்றி என்று அமைதி அடைந்து விட்டார். இதுக்கு மேலும் அவள் ஓட முடியாது. இந்த உலகத்தில் வெளியே ஓடி இருக்கிறார், கலைத்து விட்டார். நிரந்தர தூக்கம், இவ்வளவு காலம் உங்களோடு வாழ்ந்த ஒத்திகை தூக்கங்களாக உங்களுக்காக உழைத்து பார்த்து பிள்ளைகள், வேற பிள்ளைகள் எல்லாரையும் பார்த்து அடிக்கடி கலைத்து ஒத்திகை பார்த்து இன்றைக்கு அவருடைய அந்த ஒத்திகை அரங்கேறி உள்ளது மரணமாக. அந்த மரணம் என்பது நிரந்தர தூக்கம், முதுமையின் காரணமாக களைப்பு, ஒரு நிரந்தர களைப்பு. அவ்வளவுதான் மரணம். மரணத்தை நீங்கள் இப்படி ஈஸியாக நினைத்துக் கொள்ளலாம். ஆக்சிடென்ட் பட்டு இடைநடுவில் மரணம் வரைக்கும் அது உண்மையின் துக்கத்தில். ஆனால் அவாவை நாங்கள் எல்லோரும் சந்தோஷமாக வழி அனுப்புவதால் பெருந்தன்மை என்று அவ வாழ்க்கையில பரிபூர்ணம் அடைந்து விட்டாண்டதான் என்னுடைய கருத்து. எங்களுக்கு இந்த சுற்றி வைக்க முடியுமான்னு தெரியாது. எத்தனை வட்டங்கள் சுற்ற போறோம் தெரியாது. அந்த வட்டங்கள் சுற்றும் போது நாங்கள் மரண நோட்டம் ஓடும் போது இடையில சில பேர் களைத்து விடுவார்கள், சிலர் பின்னத்து வருவார்கள், ஆனால் ஓடி முடிப்பார்கள். அது போட்டு அந்த வாழ்க்கை. எனவே வாழ்க்கை என்பது இவ்வளவுதான், வேறு அங்கே ஒன்றும் இல்லை. நான் சொல்றேன். இதற்கு முதல் நான் அவன் வரலாறை பற்றி கொஞ்சம் எழுதி வச்சிருந்தேன். அது ஏற்கனவே அவர் சொல்லிட்டார். அவருடைய நான் அதை விடுத்து அவருடைய மருமகன் ஒரே ஒரு மகள் அவாவுக்கு
அந்த மகளுக்கு மருமகனாக வந்த அசோக்குமார் நடராஜா அவர்கள் எனக்கு நீண்ட கால நண்பர். அது மட்டுமல்ல, அவர் படித்த ஸ்கூலில் தான் நான் படித்தேன். அவருடைய மிஷன் காலேஜ். எனவே உடுப்பட்டி மக்கள் கலரை எனக்கு தெரியும். நாங்கள் சின்ன வயதிலிருந்து 1ஆம் வகுப்பிலிருந்து அங்கே தான் படித்தினாங்க. பிறகுதான் வேறு இடங்களுக்கு மாறிச்சிருக்கிறாங்க. எனவே உடுப்பட்டி மக்கள் அனைவரும் இந்த துயரில் பங்கு கொள்வார்கள். எனவே இந்த நேரலையிலும் இந்த இது போற வழியாக அனைவரும் பார்க்க வேண்டும். எனவே இந்த அம்மாவுக்காக அவருடைய மருமகன் ஒரு அஞ்சலி கவிதைகளில் ஒரு இடங்களை படித்திருக்கிறார். அந்த வகையில் அந்த இடங்களை மட்டும் வாசித்துக் கொண்டு நான் எனது பேட்டி நிறைவேறுகிறேன். உங்களுடைய பொறுமைக்கு நன்றி. மருமகன் அசோக்குமார் அவருடைய குடும்ப சார்பாக அசோக்குமாரின் கண்ணீர் அஞ்சலி தான் இந்த கவிதை. ஈன்றெடுத்த தாய்க்கு நிகராக நீ இருந்தாய் மாமியே. மருமகன் என்று அழைக்காது மகனன்றே தாங்கி நின்றாய் எங்களை. தாய்மையின் உருக்கமாய் அன்பை நீ பொழிந்தாயே. நிழலாய் எமை காக்கும் தெய்வமாய் நீ நின்றாய் அம்மா. வாயால் நீ உதிர்ந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றுமே நல்லவையாய் நமக்கு என்றும் வழிகாட்டுமே. சொந்த மகனென எம்மை நீ அரவணைத்து பாசம் தரிவும். அரவணைத்த பாசமும் தரிவும். உள்ளத்தில் என்றும் நீங்காது நிலைத்திருக்கும் நேசமம்மா நீ. உதிர்ந்து விட்டாய் எங்களை விட்டு வாழ்வின் நல்மலரே. விண்ணுலகம் சென்றாலும் நீயே எங்கள் ஒளியம்மா. காலங்கள் கரைந்தாலும் நீங்காதம்மா உன் நினைவுகள். உன் பாசமும் அகலாதம்மா என்றுமே எம்மை விட்டு. கண்ணீர் மல்க இறுதி அஞ்சலி உனக்காக செய்கின்றோம் இங்கு. நினைவுகளால் நாங்களும் உறைந்து போகின்றோம் அம்மா மாமியே. சாந்தமாய் நீ உறங்கம்மா எங்கள் தெய்வமே. மறுபுறப்பிலும் உனை காணும் வரம் வேண்டும் என்று உமை படைத்த இறைவனை வேண்டுகிறோம். நன்றி. இவ்வளவுதான். இதைவிட இதில் கோரியார் வந்து அவருடைய முக்கிய உறவினர்கள் ஏதாவது ஒரு சில அஞ்சலி உரை அவருடைய கடைசி இன்றைக்கு தான் அவருடைய உடம்பை பார்க்க போகிறீர்கள். உடம்பு என்பது என்ன? நாங்கள் சூரியனில் இருந்து தாவரங்கள் ஒளித்தோப்பு செய்து அதிலிருந்து விலங்குகள் உண்டு. இப்ப நாங்கள் நாங்கள் எல்லாம் கட்டி வைத்த உணவு பொட்டலங்கள். எங்களை உடம்பு ஒரு உணவு தான். இது மண்ணுக்கு இப்ப தீனியாக போகும். நாங்கள் மண்ணில் இருந்து உண்டு இதை வளர்த்தோம். மீண்டும் மண்ணில் இருந்த அத்தனையும் மீண்டும் கடனாக கொடுக்க போகிறோம். அதுதான். எனவே அவருடைய உடம்பு இந்த இயற்கையோடு கலக்க போகிறது. காற்று நீர் மண்ணாக கலக்க போகிறது. இதற்கு பிறகு அவருடைய உருவத்தை உங்களால் பார்க்கவே முடியாது. எனவே அந்த வகையில் உங்களுடைய அஞ்சலியை செலுத்துவர்கள் வந்து செலுத்திக் கொள்ளும்படி நான் உங்கள் நேசன் எஸ்டி. நன்றி. பாருங்க, யாரும் கவர்மெண்டா வந்து சொல்லுங்க. Thank you all for being here today to remember our amazing Puti. People say the best grandmas are the ones who
special. One of my favorite memories is when she would come stay with us during the summer. We loved spending time with her and playing together. Whenever I was with Pootie, I felt happy and safe. She always had a big smile on her face, and that smile made me and my tummy smile too. Even though we are very sad that we have to say goodbye, we know that Pootie will always be with us in our hearts and in all the wonderful memories we shared with her. Pootie, thank you for all your love, your hugs, your smiles, and for always making us feel so loved. We love you very much and we will miss you forever. Thank you. Good afternoon, everyone. For those who don't know me, I'm Babalarani, one of Chinapama's grandchildren. When I think of Chinapama, I don't just think of one moment. I think of all the memories that made her growing up with her so special. Every summer, Chinapama would always come and stay with us, and those were some of my favorite times. We would spend so much time together, especially going to the park in Scarborough. One thing about Chinapama is that she always seemed to know everyone. Everywhere we went, she had someone to talk to. I felt like she had more friends than we did at some points. And that shows how much people loved and respected her. When we moved away, we truly saw how many lives she had touched. All the grandmas in our neighborhood would come together and throw a surprise going away party. Even during the school year, people would ask us, when is Appama coming back? She wasn't just special to her family, she was special to everyone around her. Another memory that would always make me smile is seeing Chinapama and Kili together. As sisters, they always had such a close bond, and two of them would sometimes only hear half the conversation, somehow figure out the rest. Before we knew it, they had created their own little story and a bit of drama. Those moments always made us laugh, and there's memories I would always treasure. Something else I would always remember about Chinapama was how much she cared about our education and our future. She always asked about school and reminding us to study harder. She would encourage me to aim higher and apply to better positions and believe that I was capable of achieving more. She generally wanted all of us to succeed and build a good future for ourselves. Her love, kindness, and wisdom continues to live with us through our family, and you can see these traits in Uplifted too. Chinapama, thank you for your endless love and all the memories you gave us. We will carry you in our hearts forever. We love you and we'll miss you always. சரி, அந்த வகையில் இவர்களுடைய பேருக்குகள் நினைக்கிறேன். அவருடைய உரை இருந்தாலும் அவருடைய இந்த மன உணர்வு ஒரு பொருள் பக்கத்தில் இருக்கும்போது அதனுடைய அருமை எங்களுக்கு தெரிவதில்லை. அது இல்லாமல் போகும்போது அதனுடைய அருமை தெரியும். அந்த வகையில் இங்கு அவருடைய பெயர்களை சொல்கிறார்கள். Thank you everyone for being here. It was really hard to put into words what Amma meant to us. Before she was our Mama, she was one of 8 siblings, growing up in Kokodo with one older brother, 4 older sisters, and 3 younger brothers. She later married my Dada, Soma's sister, and together they built a life rooted in family-first values. If there was one thing that defined my Amma, it was the way that she took care of people. Long before she became a mother, she spent years raising her nieces and nephews as if they were her own. Amma would tell us some stories, how she would often have her nieces and nephews lie, and when they didn't have a lot to give, she would still make sure that everyone was fed and everyone was taken care of. She would let everyone fall asleep with their heads resting on Amama's arms, and she never complained. She always had unwavering kindness and love. Looking back, that sums up the person that she was. I was so lucky to share my room with Amama growing up. She was never really a grandmother only. She was my best friend. We would always talk and Alatan and have our own secrets. And if Amma and Appa would tell us to go turn off the lights to go to sleep, she would make excuses for me, especially if I wanted to go and read a book. She would go and quietly turn on the lamp for me and make excuses. If I was studying late, she would tell me not to overwork myself. But if I was reading a book, she would always find a way to help me. She would take blame if I got into trouble. She always showed interest in my life, and she knew exactly what not to ask in front of my parents. It was just
us when we would talk, and she would always secretly ask me any updates or anything that she wanted to ask, not in front of people. It was those moments that I knew that she was my best friend. Even years later, when she was bedridden, she never stopped taking care of the people around her. She would always ask for me to buy pizza, or to give money to the PSW, or to feed those that came to visit her. Even when she was the one who needed caring, she still found a way to take care of us. Hi, my name is Agidan. One of my earliest memories with Mama was going on little adventures together. We'd steal flowers from the neighbors' gardens to bring to the temple, convinced we were doing something important enough to make it okay. She would buy me Kinder Eggs afterwards so that we could keep it our secret. Wherever our mama went, she made friends. It didn't matter if she stayed somewhere for a week, a month, or moved across the world. People loved her. She left that impression on everyone she met. She also loved to travel. Whether it was across the world or simply a trip to No Frills, she found joy in being with people. And no matter where she went, she never came home empty-handed. Every child, every family member, every friend could expect a little toy or gift or something she thought would make them smile. It was never about how much it cost. It was about someone else feeling remembered. That generosity never left her, even in the final days of her life, while she was receiving care herself. She was still thinking about others. She was helping the members of her care team, worrying about people around her, and making sure that people back home in Sri Lanka were struggling, were supported. She spent her whole life giving, and even at the very end, she was still giving. The greatest lesson Allah taught us wasn't through words, it was through the way she lived. She showed us that love is found in the smallest acts. Sharing your food, carrying someone else's burden, putting others before yourself, making people feel welcome and finding joy in simply being together. We're incredibly lucky that we got to call her our Alma Mama. Thank you, Alma Mama, for every sacrifice you made, every laugh we shared, every secret we kept, and every act of love you gave us freely. We will miss you more than words can ever say. We will carry you with us for the rest of our lives. சரி, அவர்கள் மிகவும் அருமையாக தன்னுடைய உணர்வுகளை நாம் பகிர்ந்து கொண்டார்கள். இது இயற்கையின் விதி. அதில் நாங்கள் நடந்தால சில ஆழ்ந்த கவலைகளை தெரிவித்துக் கொண்டாலும் அதற்கு உற்ற உறவினர்களாக இருப்பார், நண்பர்களாக இருப்பவர்கள் யாராவது விரும்பினால் உங்களுடைய இந்த இறுதி சந்தர்ப்பத்தில் உங்களிடம் உங்களுடைய ஆதங்கத்தை இங்கு அஞ்சலியாக தெரிவிக்க விரும்புகிறார்கள். தயவுசெய்து வரலாம். உங்களுக்கு அந்த கிரியக்கூடிய நேரம் வந்துவிட்டது நினைக்கிறேன். நேரம் ஊதாமை இருப்பதனால் யாரும் தயவு செய்து விரும்பினவர்கள் உங்களுடைய இந்த இறுதி அஞ்சலியை அங்கீகாரமாக இருக்கிறார் நினைக்கிறேன். தயவு செய்து பாருங்கள். இப்படியா சந்தர்ப்பத்தில் நீங்கள் தயங்க தேவையில்லை. உங்களுடைய உணர்வுகளை பகிர்வதில் எந்த குறையும் இல்லை. அந்த சரியோ இல்லையோ அந்த உணர்வுகளை பகிர்வதில் அந்த ஆத்மா மேலும் சாந்தி அடையக்கூடிய ஒரு வலிமையை நீங்கள் கொடுக்கக்கூடிய விரும்பியவர்கள் யாராவது நேரம் போய் கொண்டிருக்கிறது.